ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் 11 ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க பாடி கார்ட். சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், பிகாஸ் இனிமேல் என்னால் ஃபேனோ ஏசியோ இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் ஏசியோட காற்று கொஞ்சம் உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே? And other than that, I hope everybody are more interested in the story. இதுக்கு நான் கொஞ்சம் ட்விஸ்ட்டு டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கு தான் ஃபியூ மெம்பர்ஸோட கமெண்ட் கூட அப்படி தான் இருக்குது. நல்ல ட்விஸ்ட் கொடுத்தீங்க, நெக்ஸ்ட் என்ன ஆகும்னது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, அந்த மாதிரி மெசேஜஸ் வருது. அண்ட் யூ மீன் இன்னும் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் தட் மை ஸ்டோரி இஸ் நாட் ப்ரிப்பேர்டு, ஓகேவா? எனக்கு என்ன தோணுதோ அது சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ எங்கே ஸ்டாப் பண்ணணும்னு எனக்கு தோணுதோ அங்கே ஸ்டாப் பண்ணிடுவேன். பட் மினிமம் ஆஃப் 10 to 15 minutes ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு, ஐ மீன் எல்லாமே சேர்த்து ஒரு 15 minutes வீடியோ கண்டிப்பாக உங்கள் மொபைல்ஸ்க்கு வந்துகிட்டே இருக்குது. அது ஸ்டோரி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. பட் பாருங்கள், இப்போ நான் நேற்றுக்கு அந்த ஸ்பாட்டில் நான் ஸ்டாப் பண்ணலைன்னா இன்றைக்கி உங்களுக்கு இது கேட்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டு 6 எப்போ ஆகும் அது கேட்கணும் அப்படின்னு ஒரு எந்தூசியாஸ் இருக்காது. ஸோ அந்த உங்களுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ஒரு சில விஷயங்களை நான் கண்டிப்பாக அங்கே ஸ்டாப் பண்ணிடுவேன். ஜென்ரலாக எந்த ஸ்டோரி டெல்லர் ஆனாலும், ஏன் சீரியல்ஸே பாருங்களேன், அவங்க யாராவது சீரியல் லவர்ஸாக இருந்தால் அவங்களுக்கும் தெரியும் இல்லையா, அவங்க ஒரு ட்விஸ்ட் வச்சு அங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அழகே ஒரு ஸ்டோரிக்கு. ஸோ ப்ளீஸ் அது புரிஞ்சுக்கோங்க, ஓகே? அண்ட் அவ்வளோதான். ஐ நோ எவ்ரிபடி ஆர் வெயிட்டிங், ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. So previous episode we have seen that கௌரி ஃபவுண்டேஷன் ஒன்று பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபவுண்டேஷனுக்குள்ளே போய் பார்த்தா எல்லாமே ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கும், கௌரி பேர் மேலே பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும், கௌரி பேர் மேலே தான். அண்ட் ஒரு பெரிய ஆர்ஃபனைஸ் இருக்கும், அதுவும் கௌரி பேர் மேலே தான் இருக்கும். ஸோ அங்கங்கே தெலுங்கு வேர்ட்ஸ் வருதில்ல, சாரி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே? ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாச்சுவை இனாக்ரேட் பண்ணணுன்னு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க ரக்ஷா. ஸோ அதை இனாக்ரேட் பண்ணதுக்கப்புறம் தெரிய வந்தது என்னென்னா, அந்த ஸ்டாச்சு அண்ட் மாலாவோட பொண்ணு தான் அப்படின்னு தெரிய வரும். ஸோ வாட் நெக்ஸ்ட்னுது இப்போ பார்க்கலாம். ஸோ ஸ்ருதி கேட்பாங்க ரக்ஷாவை, தட் அம்மா நேற்று நைட்டு கூட அந்த ஃபோட்டோ காமிச்சு தானே எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அப்போது நீங்கள் எதுக்கு நைட்டு உங்களுக்கு கௌரி தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மாலா ரக்ஷா என்ன தான் சொல்ல போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ பேசுகிறேன், பட் பசங்க ரொம்ப பசியில் இருக்காங்க. அண்டு ராகவ் கூட கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவான். ஸோ ஃபஸ்ட்டு அவன் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம எல்லோரும் உட்காந்து எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்ட்டு ரக்ஷா சொல்லுவாங்க. சொன்னதும் சரின்னு மாலா அண்டு ஸ்ருதி 2 பேரும், சின்ன பையன் 2 years பாய், அவனை ஏன் why should he not celebrate his birthday அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் எல்லாரையும் கூப்பிட்டு மறுபடியும் கேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு டைனிங் ஹால்லையே கேக் கட்டிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பசங்களுக்கெல்லாம் கேக் கொடுத்துருவாங்க. அந்த மிடில் ஏஜ்டு விமென் எல்லோரும் பசங்களுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. அப்புறம் ஓல்டேஜ் பர்சன்ஸ் அவங்க ப்ளெஸ் பண்ணுவாங்க, பசங்களை எல்லாரையும் ப்ளெஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ரூம்ஸ்க்கு எல்லாம் சாப்பாட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பையன் கூட தூங்கிடுவான். அதுக்கப்புறம் எல்லோரும் மறுபடியும் அந்த ப்ரேயர் ஹால்குள்ளே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் மாலா, இப்போ சொல்லு ரக்ஷா, ஏன் நைட்டே எனக்கு சொல்லலை இந்த விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது ரக்ஷா அவங்க கண்ணில் அப்போ வரைக்கும் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பாங்க ரக்ஷா. அப்போ வரைக்கும் கண்ட்ரோலில் இருந்த ரக்ஷா கண்ணில்
தண்ணி வர ஸ்டார்ட் ஆயிரும். அம்மா, நான் நைட்டே சொல்லியிருந்திருப்பேன். பட் நான் நைட்டே சொல்லியிருந்தா நீங்கள் நைட்டில் இருந்தே அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. அது எனக்கு அப்போ சொல்லணுன்னு தோணலம்மா. ஏன்னா அந்த சிச்சுவேஷன் என் கண் முன்னாடி நடந்தது. அதை நான் கண்ணால் பார்த்தேன். அது எவ்வளோ வலின்னது எனக்கு தெரியுமா. அந்த பெயின் நீங்கள் நைட்டில் இருந்தே ஏன் உங்களுக்கு கொடுக்கணுன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு தான் உங்களுக்கு நைட்டு சொல்லலை. பட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும். நீங்கள் 3 வருஷமாக நீங்கள் கௌரிக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னது எனக்கு தெரிஞ்சதும் இல்லை, இனிமேல் இவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் உங்களை இன்வைட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக என்னோடய இன்டென்ஷனே இல்லை உங்களையோ ஸ்ருதியோ இங்கே கூட்டிகிட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு ஆர்ஃபனைட்ஸ் இருக்குது அப்படின்னது உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசரம் இல்லைன்னு தான் நினச்சேன். பட் கௌரி உங்களோட பொண்ணு அண்ட் நீங்கள் உங்கள் பொண்ணுக்காக 3 இயர்ஸாக வெயிட் பண்ணுறீங்கன்னது எனக்கும் நைட்டு தானே தெரிஞ்சதும். அது தெரிஞ்சது இமீடியட்டாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். இனிமேல் கௌரி நம்ம நடுவில் இல்லை, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் ஸ்ருதி, சரி ஓகே, நைட்டு சொல்லலை, இப்போ சொன்னீங்க. பட் கௌரி உங்கள் லைஃப்குள்ளே எப்படி வந்தாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போது மாலா, ஆமாம்மா இது சொல்லு, உனக்கு என் பொண்ணு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் சொல்கிறேம்மா, சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு ஷி வில் ஸ்டார்ட். அவங்க ஃப்ளாஷ்பேக்குள்ளே போவாங்க அவங்க லைஃப். ஃபஸ்ட்டு நான் கௌரி பற்றி சொல்லணுன்னா ஏன் பற்றி சொல்லணும்மா, சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க. ரக்ஷா சொன்னதும் கண்டிப்பாக எல்லாமே சொல்லுமா அப்படின்ட்டு மாலா சொல்லுவாங்க. சரி ஆண்டி கேளுங்க அப்போது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆண்டி, நான் ஒரு வில்லேஜில் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த ஒரே ஒரு பொண்ணு. எங்கள் அப்பா அம்மா MBA கோல்டு மெடலிஸ்ட்ஸு. அப்பா மார்க்கெட்டிங்கில் கோல்டு மெடலிஸ்ட், அம்மா ஃபினான்ஸில் கோல்டு மெடலிஸ்ட். ஆனால் தாத்தா பாட்டி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. ஸோ பாட்டி பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. பட் தாத்தா அவங்களுக்கு ஒரு 80 acres ஆஃப் லேண்ட் இருக்குது. எல்லாமே மேங்கோ ஹார்வெஸ்டிங் தான் பண்ணுவாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு 30 lakhs ஏர்னிங்ஸ் இருக்கும். ஸோ அபவ் மிடில் கிளாஸ் தான். ஹாப்பியாக போகிற லைஃப் தான் எங்களுது. எனக்கு எந்த குறையும் இல்லை. ஹாப்பியாக அப்பா அம்மா தாத்தா கூட ஹாப்பியாக விளையாடிட்டு நான் வளர்ந்துட்டே இருந்தேன். அது ஒரு சின்ன வில்லேஜ். அங்கே தான் எனக்கு என் ஃப்ரெண்டு நானும் மேரி சேர்ந்து தான் வளர்ந்தோம். அவங்களுக்கும் ஒரு 30 acres லேண்ட் இருக்குது. அவங்களும் நாங்களும் ஹாப்பியாக எங்கள் லைஃபு, அவங்களுக்காக நாங்கள் எங்களுக்காக அவங்க, இந்த மாதிரி தான் எங்கள் லைஃப் போயிட்டே இருந்தது. பட் ஆஃப்டர் ஃபியூ டேஸ், பல வருஷம்க்கு அப்புறம் நான் ஒரு 7th கிளாஸ் படிக்கிற டைமில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த ஃபார்மிங் பிடிக்கல. இவ்வளோ படிச்சுட்டு இவ்வளோ கோல்டு மெடல் எல்லாம் அவங்களது லவ் மேரேஜ் தான். ஸோ இவ்வளோ படிச்சுட்டு இந்த சின்ன வில்லேஜில் ஃபார்மர் ஒர்க் பண்ணுறது எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடிக்கல. ஸோ அவங்க சில ஃபியூ ஜாப்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற மெரிட்டுக்கு, அவங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸ்க்கு இம்மீடியட்டாக அவங்களுக்கு ஜாப் வந்துச்சு. ஸோ ஜாப் பேக்கேஜ் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 70 lakhs பேக்கேஜ் பர் ஆனம். ஸோ அதுக்கு தான் இனிமேல் இங்கே ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டு அவங்க என்னையும் கூட்டிகிட்டு டவுனுக்கு வந்துடணும் அப்படின்னு நினச்சாங்க. பட் நான் தாத்தா கிட்ட தான் இருப்பேன், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு தான் என்னை அங்கேயே தாத்தா கிட்டேயே விட்டுட்டு அம்மா அப்பா மட்டும் சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸில் அவங்க நல்லா சம்பாத்த வாட் யூ சே
ஏர்ன் பண்ணிவிட்டு வை, எதுக்கு கஷ்டப்பட்டோன்னா. ஓகே, நல்லாவே ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் தாத்தா கிட்ட வந்தாங்க அம்மா அண்ட் அப்பா. வந்து இல்லை, நாங்கள் இப்போது பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நாங்களாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கோம்ப்பா. ஸோ எங்களுக்கு காசு தேவை. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா நாங்கள் புது பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு எங்கள் தாத்தாவை கேட்டாங்க. ஸோ அப்போது தாத்தா கூட எப்படியோ இவங்க இங்கே இருக்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, வில்லேஜில் இருக்க மாட்டாங்கன்ட்டு. ஸோ அதுக்கு தான் ஒரு இருக்கிற 40 ஏக்கர்ஸ் லேண்டில் ஒரு 20 ஏக்கர்ஸ் லேண்டு சேல் பண்ணிவிட்டு அதில் வந்த மணி ஃபுல்லாகவே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுத்துட்டாங்க. அந்த மணியை வச்சுட்டு அப்பா அம்மா சிட்டியில் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரியல் எஸ்டேட்டில். ஸோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லாவே ஓடிச்சு. ஒரு 2 இயர்ஸ்லேயே ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ், ரொம்ப நல்ல பிஸ்னஸ் பண்ணாங்க. எல்லாம் நிறையா லேண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க, சேல்ஸ் பண்ணாங்க. இதோ இப்போ நம்ம இருக்கிற இந்த லேண்டு கூட அப்பா அம்மா எனக்கு கொடுத்தது தான். ஸோ அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பீப்புளாக அவங்க சக்ஸஸ் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவுட் ஆஃப் இந்தியா கூட இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணியிருந்தாங்க. அப்போது நான் 10th கிளாஸ் படிக்கிறேன். பட் நான் எப்போவும் தாத்தா கிட்ட தான் இருந்தேன். மேரி நான் அதே ஸ்கூலில் படிச்சுட்டே இருந்தோம். ஸோ நான் 10th கிளாஸ் படிக்கும்போது நான் தான் ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்தேன். ஸோ ஸ்கூல் பீப்புள் லீடர்னால் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்னு நான் உங்களுக்கு செப்ரேட்டாக சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஸோ அப்படி அதில் எனக்கு மேரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்போவும் என்னை அசிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் எங்கேயாவது தப்பாக பண்ணுறேன்னா அவங்க தான் என்னை கைட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி எங்கள் 2 பேரில் ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது ஃப்ரம் த சைல்ட்ஹுட். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கிற எங்கள் லைஃப்பில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வந்தது. ஸோ ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் நான் கல்ச்சரல் ஆக்டிவிட்டியோட ஹெட்டு கூட நான் தான். ஸோ எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும். இங்கே ஸ்டூடெண்ட்டோட டிசிப்ளின்னு, அதுக்கப்புறம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இதுவும் பார்க்கணும். அட் த சேம் டைம் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸில் யார் என்ன பண்ணுறாங்க, எப்போ யாரை என்ன, எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும். ஸோ ரொம்ப பிஸியாக நானும் மேரியும் ஓடிட்டே இருந்தோம். ஸோ இப்படி இருக்கிற டைமில் எல்லோரும் அவங்கவுங்க கிளாஸில் இருந்து நிறைய நேம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எனக்கு யார் சிங்கிங்கில் இருக்காங்க, யார் குரூப் டான்ஸு, யார் குரூப் சிங்கிங்கு, சோலோ சிங்கிங், சோலோ மியூசிக், சோலோ டான்ஸ், ட்ராமா, ஸ்கிட்டு, இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் எனக்கு வந்தது. அதெல்லாமே நான் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ சடனாக எனக்கு மேரியை தேடிட்டு நான் கிளாஸாக அவங்கள தேடிட்டு போயிட்டே இருந்தேன். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது சடனாக நான் ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டேன். அங்கே 3 பொண்ணுங்க பாட்டை ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் 2 பொண்ணுங்க பேரை கொடுத்துருக்காங்க டேஸ் மீத பாடுறதுக்கு. இந்த அதர் பர்சன் அவங்கள கைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இல்லை இங்கே தப்பாக பாடுறீங்க, இங்கே இப்படி பாடணும், இது தப்பாக இருக்குது அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் சடனாக அது தெரியாமல் நான் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேரி அப்படின்னு கத்திட்டேன். அந்த பயத்தில் தான் கௌரி, ஃபர்ஸ்ட் டைம் கௌரிவை அங்கே தான் பார்த்தேன். அவங்களும் பயந்துட்டு திரும்பி பார்த்து அந்த கண்ணில் பயம் பார்த்தேன். சாரி அப்படின்ட்டு நான் சொன்னேன். எவ்வளோ அழகாக இருந்தாங்க. ப்ளூ ஐஸ், ப்ரௌன் ஹேர், ஃபேர் ஸ்கின், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன் மாதிரி எனக்கு தெரிஞ்சாங்க. நான் அவங்கள அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் இருந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸு, சாரி நீங்கள் யாரை தேடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க என்ன. அப்போ தான் நான்
கொஞ்சம் கான்ஷியஸ்லுக்கு வந்து, மேரி என் கிளாஸ்மேட் 10th கிளாஸ் வந்தாங்களா இங்கே அப்படின்னு கேட்டேன். பட் அவங்க எல்லாரும் இல்லை, அவங்க இங்கே யாரும் வரலையே அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நான் அந்த கிளாஸில் இருந்து வெளியே வந்துட்டு அங்கேயே பக்கத்துலேயே நின்றுட்டு அவங்க என்ன தான் பாடுறாங்க அப்படின்ட்டு அந்த மயக்கத்துலேயே அங்கேயே இருந்துட்டேன். ஸோ நான் கௌரியோட வாய்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் கேட்டேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வாய்ஸ். மாலா ஆண்டி, உங்கள் பொண்ணு ரொம்ப அழகாக பாடுவாங்க ஆண்டி, உங்களுக்கு தெரியுமா இந்த விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்லேருந்து வெளியே வந்துட்டு அப்போது மாலா ரொம்ப க்யூட்டாக ஒரு ஸ்மைலை வச்சுட்டு, தெரியுமா, என் பொண்ணுக்கு ரொம்ப ஆசைம்மா அவங்க பெரிய சிங்கர் ஆகணும், ஒரு ப்ளேபேக் சிங்கராக அவங்க அட்லீஸ்ட் ஒரு 2-3 சாங்ஸ் ஆகுது பாடணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியான மூடில் சொல்லுவாங்க மாலா. தெரியும்மா. அவங்க அப்போ மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்லக்கு. ஸோ நான் அங்கே நின்றுட்டு கேட்டுகிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக பாடினாங்க. ஸோ இதுக்குள்ளே மேரி என்ன தேடிட்டு வந்தாங்க. என்னடி இங்கே இருக்க, நான் அவங்க எல்லாம் தேடிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு மேரி எனக்கு சொன்னான். நான் தாண்டி உன்னை தேடிட்டே இருக்கேன் அப்படின்னு நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் வாடி நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டு மேரி என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. பட் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண மேரி அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கிளாஸ் ரூம்குள்ளே போனேன். போயிட்டு கௌரிக்கிட்ட, உங்கள் பேர் எனக்கு அப்போதுக்கு கௌரின்னு எனக்கு தெரியாது, உங்கள் பேர் என்னென்னது எனக்கு தெரியாது, பட் நீங்கள் எனக்கு சப் ஜூனியர்னு மட்டும்தான் தெரியுது கிளியராக. ஏன் அந்த பொண்ணுங்க மட்டும்தான் பாடணும், அவங்க தான் நீங்கள் பாடினா நாங்களும் ஹாப்பி. அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு, நீயும் எங்கள் கூட ஜாயின் பண்ணுடி, அப்போது எந்த தப்பும் வராமல் ஹாப்பியாக நாங்கள் உங்கள் கோரஸ் கொடுத்துட்டே இருப்போம், உங்கள் பின்னாடியே நாங்களும் பாடிட்டே இருப்போம், பியூட்டிஃபுல்லாக போகும் இந்த சாங்கு அப்படின்ட்டு கெஞ்சிட்டே இருப்பாங்க. பட் கௌரி என்னென்னா, இல்லை நான் பாடலப்பா, நீங்கள் பாடுங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன், இப்போவே கற்றுக் கொடுத்துக்குறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி எதுக்கு நீங்களும் பாடுறீங்க, ஓகேவா, உங்கள் நேம்ஸ் என்ன அப்படின்ட்டு அப்போ கேட்பாங்க அவங்க 2 பேரை, அந்த 2 கேர்ள்ஸு. நீங்கள் என்ன பேர் கொடுத்தீங்க அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு, நீங்கள் 8th கிளாஸு, ஸோ 8th கிளாஸ் உங்கள் 2 பேர், ஓகே. ஸோ இவங்க பேர் என்ன, நான் எழுதுக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் அதில் ஒரு பொண்ணு வந்து கௌரி அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் இல்லை நான் பாடல, இவங்க 2 பேர் தான் பாடுவாங்க அப்படின்ட்டு கௌரி சொன்னாங்க. பட் இல்லை, ஆஸ் எ கல்ச்சுரல் ஹெட் நான் சொல்கிறேன், நீங்கள் பாடுறீங்க, அவ்வளோதான், இது ஃபைனல், நான் கூப்பிட்டுடுறேன் டயாஸ் மீது மேலே அப்படின்ட்டு சொல்லி அங்கேருந்து மேரி அண்ட் ரக்ஷா 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் ஈவினிங், ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஆக்சுவல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனுவல் டே ஃபங்க்ஷன். எல்லோரும் ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள கூப்பிடுவாங்க. எல்லாம் ப்ரோக்ராமும் ஒன் பை ஒன் ஹோஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரக்ஷா எல்லாரையும் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்போது இந்த ஸ்கிட்டு, இப்போ இந்த ட்ராமா, இப்போ இந்த டான்ஸு, இந்த மாதிரி ஹோஸ்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக கௌரிவை கூப்பிட்ற டைம் வந்துச்சு. ஸோ நவ் ஐ இன்வைட் 8th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு அவங்க 3 பேரும் கூப்பிட்டுவாங்க. கூப்பிட்டதும் ஃபஸ்ட்டு கௌரி, நான் வரலப்பா ப்ளீஸ். பேக் ஆஃப் த ஸ்டேஜில் சண்டை போயிட்டே இருக்கும் அந்த 2 பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கௌரிக்கு. இல்லை, ஏண்டி என் பேரை கொடுத்தீங்க, நான் வரலப்பா, நீங்களே போய் பாடுங்க, தோ பாரு கூப்பிட்டுட்டாங்க வேறு, நான் வரல ப்ளீஸ் அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் வந்து, இல்லடி ப்ளீஸ், ஆல்ரெடி கூப்பிட்டுட்டாங்க, இல்லை பேர் கூட கூப்பிட்டுட்டாங்க, வாடி போகலாம்ட்டு அவங்க கௌரிவை கெஞ்சிட்டே இருப்பாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸு, நான் வரல அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளே ரக்ஷா வந்துடுவாங்க அவங்கக்கிட்ட. என்ன பேர் கூப்பிட்டு கூட 1 minute ஆகுது, இன்னும் போகலன்னா அங்கேருந்து எவ்வளோ சத்தம் வரும் தெரியுமா ஆடிட்டோரியமில், ப்ளீஸ் கோ அப்படின்னு சொன்னதும் வேறு வழி இல்லாமல் கௌரி அப்போது டயாஸ் மேலுக்கு ஏறுவாங்க. ஸோ என்ன பாட்டு பாடினாங்க, என்ன ஆச்சு டயாஸ் மேலே அன்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாடா பை பை, see you, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.